வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவையெல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரனும் அறிவை அறிதல் கெட்டும். வினைப்பயனை போக்காமல் வீட்டடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சபையில் நிறைந்துள்ள இருபால் மெய்யுணர்வர்கள் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் அனைவருமே சொல்வேந்தருடைய சிந்தனைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய பிரதம விருந்தினர் அவருடைய உரையும் கேட்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுக்கிடையே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தியானம் ஏன் அவசியம் என்ற சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்ளலாம். சுவாமிஜியிடம் 1989 நேரடியாக காய்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. 1989 அதுதான் முதல் முறையாக அவரை பார்த்தது. ஒரு சாதாரண மனிதராக, ஒரு மகான் என்றால் எவங்க மேலே இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்ட காலத்திலே அவரை மிக சாதாரணமாக மிக பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தது வியப்பாக இருந்தது. அதே போல் அவருடைய பேசிய விதம், ஒரு நண்பர் தோளில் கையை போட்டு பேசிட்டு போனால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு உயர்ந்த மகான். அதாவது இந்த அன்அசியூமிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எந்த ஒரு படோடாவும் ஆடம்பரம் இல்லாமல் மனிதரோடு மனிதராக வாழ்ந்த மறைந்து ஒரு அற்புதமான ஆன்மா. காலையில் கூட சொல்வேந்தர் ஒரு கருத்து சொன்னார். அவரோட 95வது வயதில் கூட உடற்பயிற்சி செய்தார் என்று சொல்லி ஒரு கருத்து குறிப்பிட்டார். உண்மை. அவர் மறைந்தது மார்ச் 2006. அப்போ அந்த பிப்ரவரி மாதம் அங்கே ஒரு வகுப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. கலந்து கொண்ட போது அவர் தொடங்கும் போதே என்ன சொல்கிறார், இன்னைக்கு காலையில் நான் உடற்பயிற்சி செய்துட்டு வந்தேன் அப்படின்னார். நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்கல, இன்னைக்கு காலையில் உடற்பயிற்சி செய்துட்டு வந்தேன் அப்படின்னார். என்ன அற்புதமான ஒரு அதில் ஒரு மெசேஜ். ஆக எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, தன்னிலை உணர்ந்து அந்நில் நிலைத்து வாழ்ந்த குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்போ இந்த ஆன்மீகம், இந்த தியானம் எதற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்த்தபோது, புத்தக ரீதியாக புத்தக அறிவு, தியானம் பற்றி தவம் பற்றி நிறைய படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் சுவாமிஜி ப்ராக்டிக்கலாக நடைமுறையிலே இதை எப்படி பின்பற்றினோம் என்றால், உதாரணமாக ஒரு தனி மனிதன் அமைதியாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு என்ன அடிப்படையாக தேவை? தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி. எப்பொழுது தன்னை பற்றி தெரிந்து கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள மட்டுமல்லாமல் பிறரை தெரிந்து கொள்ள முடியும். பழைய பாடல் ஒன்று உண்டு, ஒரு சினிமா பாடல் தான் வரிகள். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவன் உடனே சிரித்து விட்டான். ஏன் சிரிப்பு வந்ததுங்க? கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் மதமும் இங்கே யார் தந்தது, எல்லையில்லா நிலமும் நீரும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்ற எண்ணம் ஏன் வந்தது, இறைவனுக்கு அது புரியவில்லை, மனிதன் கொள்கை தெரியவில்லை என்று முடிப்பாங்க. இதை சுவாமிஜி அற்புதமான அவர் சுவாமியுடைய வார்த்தையில் குறிப்பிடுவார். பிறந்து வாழ்ந்து பின் இறந்து போகும் மனிதர்களுக்கு பேருலக இன்பங்கள் அனைத்தும் பொது உடைமை. மறந்து மதி குறுகி மண் மீது எல்லை கட்டி மனிதர் போராட மயக்கமே துன்பங்கள். ஆக அந்த அறியாமை போக வேண்டும் என்றால் இந்த தியானம் அவசியம். காரணம், தியானத்தின் மூலமாகத்தான் நமக்கு மன விரிவாக்கம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது மனது விரிகின்றதோ, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைண்ட், என்னவாகும்? பிறரையும் நம்மை போல பாவிப்போம். எப்பொழுது நாம் பிறரை நம்மை முதல்ல நேசிக்க ஆரம்பிக்கும் போது பிறரை நேசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் என்ன நிகழ்கின்றது என்று பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் சுவாமி வாட்சி சொல்வார். எல்லோரும் நீதி நெறி எல்லாம் நல்லா பேசுகிறோம், செய்கிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தோம் என்றால், அட்வைஸ் ஃபார் அதர்ஸ் என்பது போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுவாங்க இல்லையா, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே ஏறி போகும்போது சொல்லுவதெல்லாம் போச்சுன்னு சொல்லுவது போல. அதுக்கு என்ன சொன்ன சுவாமிஜி, நீதினை நன்கறிந்த மாந்தர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்தது என்று கணக்கு பார்க்க, ஆதிநிலை ஏற்படுத்தால் அதன் பின் அணுமுதலாய் அண்டம் பெண்டம் அறிவு லாபம், இதெல்லாம் லாப கணக்கு. எதுங்க? ஆதி முதற்கொண்டு மனிதர்கள் எல்லாமே லாப கணக்கு. எங்கே நஷ்டம் வருதுங்க?
ஜாதி, மத, தேச, இன, மொழி, தனி உடைமை பற்று. இந்த வகையில் பாதிக்கு மேல் மனித சக்தி வீணாய் போவதை நாம் கண்டுகொண்டோம். அப்போ என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தனியும் தனக்குள்ளாக திருத்தம் பெற வேண்டும். அந்த திருத்தத்திற்கு அடிப்படை தான் இந்த தியானம் என்று சொல்லக்கூடிய. ஏனெனில் மனம் அலைந்து கொண்டே இருக்கும்போது எதையும் நம்மால் உள்வாங்க முடியாது. மனம் அமைதி அடைய வேண்டும், முதல் படி. அப்போ மனம் அமைதி அடைந்தால் அடுத்து நமக்குள்ளாக என்னவெல்லாம் உள்ளது, எது நல்லது எது கெட்டது, அதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ், அதுதான் சுய அலசல். எனக்குள்ள அவள் தீயவற்றை எப்படி போக்கிக் கொள்ள முடியும், நல்லவற்றை எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும், இதுதான் சுய அலசல். ஆகவே இரண்டும் சேர்த்து சொன்னார். எதுங்க? அகத்தவம், அகத்தாய்வு. ஆக மனம் அலைந்து கொண்டே நிலையிலிருந்து உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்கு வர வேண்டும், இது முதல் படி. இரண்டாவது, தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது எங்கே பிழை என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு பின்பு அதை பிழையை திரித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் மனிதனாக வாழ முடியும். ஒரு பழைய வீடு கட்டி ஒரு 30-40 வருஷம் ஆகிட்டு வச்சுக்கோங்க, என்னவாகும்? சின்ன சின்னதாக பிழைகள் வரும். அதாவது ஒரு ரிப்பேர்னு சொல்லும் இல்லையா, ஏதோ ஒரு டேமேஜாக இருக்கும். ஒன்று ஒயர்லாக இருக்கலாம், இல்லை பைப்பிலாக இருக்கலாம், இல்லை சோத்தலாக இருக்கலாம், இல்லை விண்டோ கதவுலாக இருக்கலாம். என்ன செய்வோம்? ஒவ்வொன்றாக திரித்து கொண்டே வருவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு திருத்த முடியாது போயிட்டு என்ன ஆகிடுதுங்க? இடிச்சிட்டு பூசை கட்டி. இதுதான் நடைமுறை வழக்கம். அப்போ இது எப்படி கொண்டு வர சுவாமிஜி? ஒரு பழைய வீட்டினிலே கலன் உண்டானால் ஒவ்வொன்றாய் பழுதுகளை திருத்திக் கொள்வோம். திருத்த முடியாதவாறு பெருகிவிட்டால் பின் அதனை இடித்து புதுமுறையில் உருமாற்றி விடுகின்றோம். அதனை போல இன்று மனிதர்கள் வாழ்வு என்னும் பூங்கா கருகி பல துறைகளிலும் பழுதாய் போச்சு. என்னென்ன துறைகள்? கல்வி, அரசியல், சுகாதாரம், பொருளாதாரம், ஆன்மீகம் உட்பட. ஆக இவையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரு பெரிய அளவில் மாற்றம் வர முடியும். எப்படி வர முடியுங்க? புத்தகத்திலே விதிமுறை வைத்துக்கொண்டு மாற்றம் வர முடியாது. ஒவ்வொரு தனியும் தன்னை தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் குறிப்பிட்டார். இந்த ஒரு சித்தர் சொல்லும்போது சொல்வார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆக நம்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதான் உண்மையான தியானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரம். அப்படி தெரிந்து கொள்ளும்போது என்னவாகும்? அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும் என்ற இயல்பு நமக்குள்ளாக வராது. என்ன விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. தலைவர் கூட சொன்னார் பாருங்க, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அது எந்த அளவுக்கு நன்மை தரும் என்பதெல்லாம் அது ரெண்டாவது பட்சம். ஆனால் இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் கூட மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அந்த அறிவின் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அதுதான் உடன்பாடு கிடையாது. அது மாற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு குரு வேண்டும், ஒரு உயர்ந்த மகான் வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல சொன்னது போல தன்னிலை உணர்ந்து அந்நிலை நிலைத்து வாழக்கூடிய குருவாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு மட்டும் புத்திமதி இல்லை, நான் செய்கின்றேன், உடற்பயிற்சி நான் செய்கின்றேன், காய்களுக்கு நான் செய்கின்றேன் என்று அந்த நிலையிலே தான் வாழ்ந்த மறைந்த ஒரு மகான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆக அப்படி என்ன சொல்லுவாங்க? இந்த 6வது சொல்கிறோமே, பகுத்தறிவு சொல்கின்றோமே, இந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு நாம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கின்றோம் என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக விடை கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. அப்போ என்ன எப்படி குறிப்பிடுகின்றார்? ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்று அனுபவித்தாய், அனுபவத்தின் பயன் உணர்ந்தாய், பேரறிவை பெற வேண்டி பெருத்து வேகம். இதுங்க சுத்தவெளி இறையாற்றல், அதான் வாழ்வின் நோக்கம் என்று சொல்லக்கூடியது, இறைவனை உணர்தல். பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் பெரிதென்ற விஞ்ஞானத் துறையில் இட்டாய். இதில் யார் அறிந்த ஒன்றும் ஞான கர்ம இந்திரியங்களுக்கு உபகருவியாச்சு. சரிதானே? நீங்கள் மைக்ரோஸ்கோப்போ டெலஸ்கோப்போ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கருவிகளுக்கு உபகருவி அவ்வளோத்தான் இல்லையா? இதில் யார் அறிந்த ஒன்றும் ஞான கர்ம இந்திரியங்கள் உபகருவியாச்சு சொல்லி கடைசியை எப்படி முடிப்பாருங்க? ஊரறிந்தாய், உலகறிந்தாய், உன்னை யாரென்று ஒன்று மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். எப்படி அறிந்து கொள்ள முடியாது? மெய்ஞானத்தால் தான் அறிய முடியும். அதாவது தன்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆக இந்த தியானம் செய்யும்போது நமக்குள்ளாக என்ன நடக்கும்? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மன விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மைண்ட். முதல் படியாது தான் மன விரிவாக்கம். மனம் விரியும் போது பிறரிடம் குறைகள் தெரியாது. சொல்லுவாங்க இல்லையா, பிறரிடம் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு சென்றால் நேசிப்பதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். அன்னை தெரசாவிற்கு நோபல் பிரைஸ் கொடுத்து விட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க சபையில். மேற்கொண்டு என்ன திட்டங்களை கொண்டு வந்தால் உலக அமைதி கிட்டும் என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்குன்னு சொல்லி கேட்டபோது அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கோ அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி. அவ்வளோதாங்க. உங்கள் குடும்பத்தை நேசிங்க, வேறு ஒன்றுமே வேணும், அது உலக சமாதானம் இயல்பாக வந்துடும் சொன்னாங்க. எதற்காக குறிப்பேன் அப்படின்னா, இந்த 6வது பெற்ற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு எல்லை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு என்ன ஆதாயம்? தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தமிழாக்கம் சொல்லலாம், உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தர்றீங்க, என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வர்றீங்க. இதுதான் ஒரு சுயநலம். இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற வேண்டும் என்றால் என்னுடைய மனம் விரிய வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மன விரிவாக்கம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உணர்தல்.
எங்கெல்லாம் இயற்கைக்கு மாறாக ஒரு செயலை செய்கின்றோமோ அதன் காரணமாக துன்பத்திற்கு ஆளாகின்றோம். அது விரிவாக பேச முடியும். ஆக இந்த இயற்கைக்கு மாறாக எங்கெல்லாம் இந்த விழிப்புணர்வோடு நாம் வாழ ஆரம்பிக்கும்போது என்னவாகும்? நிச்சயமாக இயற்கைக்கு மாறாக நாம் ஒரு தவறு செய்ய மாட்டோம். இரண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் என்று சொல்லக்கூடிய. மூன்றாவது, விழிப்பு நிலை, அவேர்னஸ். எதுலைங்க? எண்ணம், சொல், செயல். இந்த மூன்றில் விழிப்பு நிலை. அதற்கு எப்படி கொண்டு வந்து சுவாமி நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்போ தூய்மையாக இருக்கும்? அந்த சொல் செயல் எது வருகின்றது? ஒரு எண்ணம் வந்த பின்பு தான் சொல்லும் செயலும் வரும். அப்போது எண்ணம் வந்த பின்பு சொல் செயல் வருது அப்படின்னா, சொல் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் யார் உருவாக்குவது? மனது உருவாக்குகின்றது. மனது தோன்றக்கூடியது எண்ணம் என்று சொல்லக்கூடியது. அந்த மனது இப்போ எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அதற்கு ஒரு பயிற்சி முறை, அதுதான் தியானம். ஸோ மன தூய்மைக்கு அதனோடு சேர்ந்து அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய சுய அலசல். இந்த சுய அலசல் வார்த்தை இங்கே யாழ்ப்பாணத்தில் நான் கேட்டேன். அங்கே தமிழகத்தில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய தற்சோதனை சொல்லுவோம், அகத்தாய்வு சொல்லுவோம். இந்த சுய அலசல் அற்புதமான ஒரு வார்த்தை. ஆக சுய அலசல், தவம், இவை ரெண்டும் சேரும்போது மனம் தூய்மை அடையும். ரைட். அதற்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் வாங்க. மனம் என்பது என்ன? உயிரின் படற்கை நிலை. சுவாமி சொன்ன அற்புதமான தத்துவம். ஆங்கிலத்திலே த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் சோல் இஸ் மைண்ட். உயிரின் படற்கை நிலை தான் மனம் என்று சொல்லக்கூடியது. அப்போ எங்கே வருகின்றோம்? மனம் தூய்மையாக இருந்தால் எண்ணம் தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மை. அப்போ மனம் என்பது என்ன? உயிர் தான் மனமாக இயங்குது. அப்போ என்ன செய்யலாம்? மனதுக்கு தவம் சொல்லித்தரோம், அகத்தாய்வு சொல்லித்தரோம். உயிருக்கு என்ன செய்யலாம்? காயக்கல்பம். ஆக அந்த உயிர் தூய்மைக்கு காயகல்பம், மன தூய்மைக்கு தவம், தற்சோதனை. இப்படி வடிவமைத்தார் சுவாமிஜி. என்ன நோக்கம்ங்க? தனி மனிதன் அமைதியாக வாழ்ந்தால்தான் குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி எட்ட முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ இரண்டு வல்லரசுகள் ஒரு சபாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுக் கொண்டால் வராது. ஏனெனில் தனக்குள்ளாக ஒரு தனிமன் திருத்தம் பெறாமல் இவற்றை அடைய முடியாததற்காக தான் சுவாமி எங்கே கொண்டு வந்தாருங்க? உலக சமாதானம் என்பதை நிறுவிய போது உலக அமைதி என்பது வர வேண்டும் என்றால் தனிமனித அமைதியை தொடங்கி உலக அமைதிக்கு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கி, இந்த தனிமனித அமைதிக்கு என்ன வேண்டும்? தனி மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல், உயிர், மனம், இதற்குண்டான வேல்யூ தெரியும். அந்த மதிப்பு தெரிந்தால்தான் நாம் முறையாக வாழ முடியும். காரணம், யோகா என்பது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அதுதான். எப்போ பாரமாகும்? உடம்பு சரியில்லைன்னா எனக்கு பாரம் தான், இல்லையா? உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, மனசு உடல் பாரம். ரெண்டாவது, நான் என்னோடய குடும்பத்திற்கு பாரமாக இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் உள்ள நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் குடும்பம் செய்வே ஒரு பெரிய வரப்பிரசாதம், இல்லையா? ஆக இவை இரண்டும் சேர்ந்து இந்த மனமானது சரியாக இயங்க வேண்டும் என்றால், ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஒரு கல்வி முறை, செயல்முறை. வெறும் புத்தகத்தில் மட்டும் சொல்லிக் கொண்டு போகாமல் செயல்முறையாக சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நிலையம் தான் இந்த மனோடக்கலை என்று சொல்லக்கூடிய. அதனால தான் என்ன பெயருங்க? சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகம் என்று பெயரை வைத்தார் சுவாமிஜி. ஏனெனில் எல்லோராலும் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். விவேகானந்தர்கிட்ட ஒருவர் கேள்வி கேட்டாங்க, கடவுளை அறிந்து கொள்வது சிரமமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விவேகானந்தர் சொன்னதா ஒரு கருத்து படித்தது தான், அது சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. என்ன சொன்னார்? கடவுளை அறிந்து கொள்வது கடினம் என்று யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னும் கடவுளை தெரிந்து கொள்ளாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏனெனில் கடவுளை அறிவதில் மிக மிக எளிது. ஒரு நபரால் கடவுளை அறிய முடியும் என்றால் எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியும் என்று அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். அதுதான் உண்மை. இதில் பாகுபாடு என்பது கிடையாது. ஆக அந்த பகுத்தறிவு உள்ள நாம் நம்மை சரியாக சரிபார்த்து கொண்டோம் என்றால், நமக்குள்ள அவ்வளோ தீவினை பகுதியில் போக்கிக் கொண்டோம் என்றால், நாம் மனிதனாக வாழ முடியும். அதற்காக தான் அந்த பயிற்சி முறை. ஒரு பழைய எப்போ படித்த ஒரு கவிதை ஒன்று நினைவு வந்தது. இந்த களவும் கற்றுமர அப்படின்னு ஒரு தலைப்பு. களவும் கற்றுமர, அதில் ஒரு நிறைய 10 கட்டளை போட்டுக்கொண்டே வருவாங்க. திருட கற்றுக்கொள், திருடனை திருத்த உதவலாம். பொய் பேச கற்றுக்கொள், நல்லவரை காப்பாற்ற உதவலாம். நன்றி மறக்க கற்றுக்கொள், நண்பனை அடையாளம் காட்டலாம். கடன் வாங்க கற்றுக்கொள், வறுமை உனக்கு புலப்படுத்தலாம். கோவப்பட கற்றுக்கொள், உன்னை முன்னேற போது உதவி செய்யலாம் என்று சொல்லி கடைசியாக என்ன சொல்லுவாருங்க? இவை யாவையும் மறந்து போக கற்றுக்கொள், அது உன்னை மனிதனாக்க உதவலாம் அப்படிமா. ஆக இதெல்லாம் எதற்காக? இதில் இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லணும் அப்படின்னா, களவும் கற்று மர அப்படிங்கிறது, அதற்கு இன்னொரு வார்த்தை பார்த்தபோது, அது களவும் கற்று மர அல்ல, களவும் கத்தும் மர. கத்தும்னா பொய் பேசுதல். ஸோ களவு என்பது திருடுதல், கத்தும் என்பது பொய் பேசுதல். ரெண்டுமே வேண்டாம் சொல்லப்பட்டது. மருவி இப்படி வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. ஆக எதற்காக இதெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால்,
நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமால் முறையான ஆன்மீக கல்வி என்பது வேண்டும். அந்த ஆன்மீக கல்வி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த உலக சமாதி சேவா சங்கம், இந்த மனவளக்கலை மன்றம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.